மகளிர் கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம 7/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 428. நம்ம பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்தோம். 3/9 எடுத்திருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்த இல்லாமல் கொஞ்சம் உள்ள நம்பரில் தான் போயிட்டுருக்கு. நம்பரே கொஞ்சம் ரேரான நம்பர் தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. நம்ம எடுக்கிற நம்ம இன்றைக்கி வேறு பேட்டர்னை தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கூடிய விதத்தில் நம்ம நல்ல ஒரு வினிங் கொடுப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாட்டு வாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றி நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் 98, 88, 49, 44, 47 நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட்டல் 120 5,50,000, 60 2,50,000, 30 1,20,000, 3 டிஜிட்டல் 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,500 கொடுக்குறாங்க. 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 1000, சிங்கிள் கோடு 12 100. பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 எங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஏ போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம எடுக்க போகலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 536. இந்த 536 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். 536 போட்டுக்கிறோம். இதில் லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 321 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 4/8 கிடச்சிருக்கு. 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 536 வச்சு எடுத்து நமக்கு 4 8 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். 419 லாக் ஆப்ஷன் 321 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2/5 கிடச்சிருக்கு. 2/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 419 வச்சு நமக்கு 2/5 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. அந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 230 லாக் ஆப்ஷன் 321 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூட என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 4/9 கிடச்சிருக்கு. 4/9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 230 வச்சுட்டு நமக்கு 4/9 கிடச்சிருக்கு. இல்லை 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 428. இந்த 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 428 லாக் ஆப்ஷன் 321 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 8 கிடச்சிருக்கு. 7 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 428 வச்சு நமக்கு 7 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வருது சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் எடுத்திருந்தோம். 536 வச்சுட்டு நமக்கு 4, அடுத்தபடி நமக்கு 2, அடுத்தபடி நமக்கு 4ங்கிற மாதிரி பாஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நம்ம 7 அல்லது 8ஆம் நம்பர் ஏ போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க அனுப்பின அந்த நம்பர்ஸ் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக கேமில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் பேட்டர்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 536. இந்த 536 வச்சு நம்ம ஆல்போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 536 போட்டுக்கிறோம். இதில் லாக் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 621 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 09 கிடச்சிருக்கு. 09 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 536 வச்சுட்டு நமக்கு 09 கிடச்சிருக்கு. இல்லை 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 419. இந்த 419 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 419 லாக் ஆப்ஷன் 621 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் 30 கிடச்சிருக்கு. 30 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 419 வச்சுட்டு நமக்கு 30 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டுலேயும் 0 நம்பர் நமக்கு சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. அந்த 230 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம 230 லாக் ஆப்ஷன் 621 போர்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4/1 கிடச்சிருக்கு. 4/1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
30 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸாக இருக்குது. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 428. அந்த 428 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 428 லாக் ஆப்ஷன் 421 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 3 கிடச்சிருக்கு. 4 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 428 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நம்பர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் 4 வந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர் 7 அப்படி 8லேருந்து ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அடுத்தபடி ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அப்படி 3லேருந்து ஒரு நம்பர் நாங்களே. இதில் 4 கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா 8 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ரிப்பீட்டடாக. உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ரசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, இது நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டுக்கு 7 8 வரனால நம்ம வந்து 74 73 84 83ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகே, அப்படி இல்லாட்டி கசியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். மணிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 428. ஓகே, 428க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஜய் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 2ஆம் நம்பர் தான் வரும் எதிர்பார்த்துருக்காப்புல பி போர்டுக்கு. ஆனால் வந்து சி போர்டில் 8 எதிர்பார்த்துருந்தாப்புல ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கும். ஒரு சூப்பரான நம்பர் எடுத்துருக்காப்புல பி போர்டுக்கு. திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 1 6 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அது மணிமேகலை அவங்க பார்த்தீங்கன்னா பிசி 08 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு பி போர்டில் 2 போட்டுருந்தாப்புல. அன்றைக்கி ஒரு பிசி ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8 3 7 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா 428க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1 2 4 8 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3 நம்பருமே நமக்கு வந்து சூப்பரான ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் மேட்ச் பண்ணி இன்றைக்கி ஒரு ஏபிபிசி ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்திருக்கும். ஆனால் ஏபிபிசி தான் கொஞ்சம் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டாப்புல. ஆனால் 1 வச்சு பேஸ் பண்ணிட்டாப்புல. இந்த 1 தான் நமக்கு வந்து இது பண்ணிடுச்சு. அதோட ரஞ்சித் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 2 கொடுத்துருக்காப்புல. வந்து 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் பாலமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான ஒரு கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா 28 82ன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 28 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வின்னிங் வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8 7 சப்போர்ட்டில் 2 கொடுத்துருக்காப்புல. வந்து 2 8 2 நம்பரும் நமக்கு வந்து சூப்பராக வின்னிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசியாக கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 5 9ன்னு கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுக்குறாப்புல. எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா 3 4 9 கொடுக்குறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் சூப்பரான வின்னிஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. இன்றைக்கி எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் 8ஆம் நம்பரில் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. மீண்டும் அதுக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.